வெல்கம் டு விக்னேஷ் vlog. இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா திருமலையை பார்க்க வந்திருக்கோம். ஸோ திருமலை என்ட்ரி ஆக போறாரு இந்த வீடியோவில். அவரை வந்து நாங்கள் 2 நாளாக 2 வீடியோலையும் கழுவி ஊற்றினோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் வந்த பிறகு நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அவர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க மட்டும் குறுக்க போயிடாதீங்க சார், அந்த மாதிரி வராரு பாருங்க. அவரு தான் திருமலை. கடந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து எப்போ போன் அடிச்சாலும் பிஸியில இருக்கேன். இந்த சைட்ல ஒரு போன், இந்த கையில ஒரு போன் வச்சு எப்போ 24 ஹவர்ஸும் பிஸியா தான் இருப்பாரு அவரு. இவர் பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கா, அதெல்லாம் கிடையாது. இந்த இது என்னது, இங்க வந்து சண்டை போடாதீங்க போங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரி போயிடுவான். வீடியோ போயிட்டு இருக்கா. என்ன கத்துறா? உங்க அம்மா கத்துறாங்களா? உங்க அம்மா கத்துறாங்களா? நீ யார்? நீ வண்டி விடுவா, நாங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்து பேசுங்கடா. மச்சான் வண்டி எடுப்போம். அவ்வளவுதான், அப்படியே எடுத்துட்டு வா. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எப்பயுமே பீச்சு தான், வேற வழி இல்லை. எங்க போனாலும் ஏதோ வித்தியாச பிரிவை பாக்குற மாதிரி பாக்குறோம். மச்சான் அண்டாப்ல, மச்சானுக்கு போன் அடிச்சோம், மச்சான் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். இப்ப பிஸியா தான் இருக்கேன், சரி கூப்பிடுறேன் அதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா வந்துட்டாப்ல. சரின்னு சாஞ்சி எடுக்கிறேன்னு பின்னாடி வந்து தொலைஞ்சிடாத. பொண்டாட்டி உன் பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது? தலைவரா வணக்கம் வணக்கம். பீச்ல கொண்டு போறான் அநியாயத்துன்னு காத்தடிக்குது மச்சான். கடலை போடுறா எப்படி இருக்குதுன்னு பொறப்பா. எங்கடா வர்றது? நீ போடா. மைக் எனக்கு இதை வேற அடிக்கடி பாத்துக்க வேண்டியதா இருக்கு, லூஸ் கான்டாக்டா இருக்குது. எங்கடா போறான்? வண்டியோட போயிருக்கா பையன். 1 கிலோமீட்டர் போவான் வண்டி விடுறதுக்கு. முன்னாடி வரட்டும். அவன் நம்ம வீடியோ எடுக்கிறோங்கிற ஒரு மென்டாலிட்டியே இல்ல, வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே வந்து காப்பிரைட் நிறைய குடுக்குறானோ. போன வீடியோ அப்லோட் பண்ணேன், எதுக்கு அது என்ன எல்லாத்தையும் டெலிட், வெறும் வீடியோ மட்டும் போட்டு பார்த்தேன், அதுக்கும் காப்பிரைட் போடுவது. எதுக்கு விழுவுதுன்னே தெரியல. காப்பிரைட் எப்படி வாங்குறதுன்னு தெரியல மச்சான். காப்பிரைட் எப்படி வாங்குறதுன்னு தெரியுமா? யூடியூப்ல இவர்தான் திருமலை பையன் வந்து ஒரு ஷோக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டேன் வாடா, அப்படி சொல்ல மாட்டேன் வாடா. பீச்சுக்கு வந்திருக்கோம், கிழிச்சிருவான். பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்ப என்ன நியூ இயர்க்கு என்ன சீரியஸா சொல்லு? நியூ இயர்க்கு ஆபீஸ் இருக்குது. ஆபீஸ் இருக்கா? என்ன சொல்ற? அவன் உருட்டு நம்பர் ஒரே அள்ளி மட்டும் வச்சாரு, யாருமே இல்ல. போன வீடியோ போட்டோம், ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம். அது காப்பிரைட் வந்து எதுக்கு வந்ததுன்னே தெரியல. நானும் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் பாட்டோட காப்பிரைட் சாங்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து சரி காப்பிரைட் சாங்ஸ் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு சரி காப்பிரைட் சாங்ஸ் போட்டேன். அதுக்கும் வந்து காப்பிரைட் விழுந்தது, அது ஏன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோஸ் தான் வந்து இருந்தது, அதையும் வந்து எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கும் வந்து காப்பிரைட் விழுவுது. எல்லாமே எதுக்கு என்னத்துக்கு தான் வியூஸ் மட்டும் விழ மாட்டேது, எல்லாம் விழுவுது. மத்தபடி வந்து இவனை வச்சு எப்படி விழுவான்? சரிதான் இருக்குல்ல. நீதான் பேசுங்க, வந்தா நீங்க தான் வந்து நீங்களா பேசுங்க, வச்சு செய்வோம். சரி நியூ இயருக்கு என்ன எங்க போலாம்? இவன் அரவிந்த் வரானா? இவன் எதுக்கு வரேன், நான் போர் அடிக்குது, அங்க நான் இது பண்ண மாட்டேன், தனியா தான் இருப்பேன் அப்படின்னு போயிடும். மகள் விரும்புறோமா? அதான் அதுக்குதான் நியூ இயருக்கு எவ்வளவு ஆகுதுன்னு அங்க வீடியோ இருக்காங்க. எவ்வளவு பாத்துட்டு இருக்க? சொல்லுங்க. வீடியோ எடுக்கு, பிளாக் எடுக்கு. கேக் எடுத்து வந்து சாப்பிடலாம். கேமராமேன் கேக் சாப்பிடுறா. இந்தாங்க உங்களுக்கு கேக், சாப்பிடுங்க. என்ன கோயில்ல புளியோதரை விட்டாங்களா? கம்ப்ளீட்டி சாப்பிடுறது முன்னாடி கீழே கொடுத்துரும். புறா புறா டி புறா ஏறாது.
அவன் சாப்பிடறத பாரு. கோயில்ல புளியோதரை கொடுத்து சாப்பிட மாட்டான் அல்ல இல்லையா. ஏய் ஐப்பா கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடுறான். ஏய் வீடியோல அவனை காமிக்க முடியாது, இல்லைன்னா நான் இப்ப காமிப்பேன். என்னடா பர்த்டே எங்கடா கேக் வெட்டுறாங்க? எங்க வீட்டு மாட்டுக்கு தான் பர்த்டே. உங்க வீட்டு மாடா அதெல்லாம்? ஆமா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை 1 2 3 4 4 அதே ஒண்ணு வீடியோ ஒரு மாடு ஒண்ணு எடுத்துட்டு இருக்கு. 5 மாடு மொத்தம், கறவை மாடு எல்லாமே. பணக்காரன் வெயிட் இது, அதனாலதான் பையன் சோக்கா சுத்தி நிக்கிறான். ஏய் இங்க திரும்பி பாடுறா. ஓ மாடு சைட்லயே பிளாக் எடுக்கிற, மாடு மேய்க்கிறான், 2 வேலையும் பாக்குற. பரவாயில்லையே, வேலைக்காரன் தான். சரி இப்ப நியூ இயருக்கு கணக்கு போடு. எவ்வளவு ஒரு ஆளுக்கு மச்சான்? எவ்வளவு ஒரு ஆளுக்கு போட்டுடலாம் கணக்கு? போடுறாடி. ரூமுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா போட்டுருமா? ஏய் 300 ரூபாய் பத்தாதுடா, 500 ரூபா போட்டுருமாடா. யாராரு போறீங்க? பட்ஜெட் 500 ரூபா தான் எல்லாரும் பட்ஜெட். இவரு கேட்பறா. யாரு இவனு 500 எடுத்துனா எப்படி போறது சொல்ல? நான் வரலையா? ஏய் மலை கொலப்படி கம்யூனிட்டி செருப்பா எடுத்து அடிச்சு போய் உண்மையா மச்சான் வெறுப்பாய்த்தாரா? சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, அவங்க வேலை இருக்கு எனக்கு வீட்டுல. டேய் சொல்றா, ஏய் போடுறா சீரியஸரா. சரி ஒரு ரூமுக்கு 500 ரூபா போடுறேன். ஒரு ரூமுக்கு 500 ரூபாயா? ஆமா. கேக்குக்கு ஒரு 100 ரூபா போடுறேன். 50 ரூபா போடுறேன். 50 ரூபா போடுறேன். 50 ரூபா ப்ளஸ் போடுவா அப்படியே போடுவா? ப்ளஸ் போட்டு 50 ரூபா போடு. அப்படியே போட்டேன்னா இது இது என்ன அப்புறம் வந்து வேற என்ன, இன்னொரு ப்ளஸ் போடு. சாப்பாடு நைட்டுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு போடு. ஆளுக்கு 150 ரூபாய் மொத்தம் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 150 ரூபா. எத்தனை பேர் மொத்தம்? எத்தனை பேர்? ஒரு ஆளுக்கு 150 ரூபா, அவனுக்கு 150 ரூபாய் வாங்கிடுவோம் அவ்வளவுதான். அப்புறம் போறதுக்கு பெட்ரோல் செலவுலாம் இங்க இருந்து மகாபலிபுரத்து எவ்வளோ வண்டிக்கு? ஏன் நான் வரவே இல்லையா? நான் வந்தானே வண்டிக்கு. நல்லா செருப்பு கிட்ட அடிச்சு விடுவோம். சொல்லு எத்தனை கிலோமீட்டரா? எத்தனை கிலோமீட்டரா? ட்ரிபிள்ஸ் போலாம். ட்ரிபிள்ஸா? உன் வண்டியில போமா ட்ரிபிள்ஸ்? 3 பேரும். அவர் வண்டி கிடையாது. அவர் எப்படியே வருவாரு பாரு. இது இப்போ எத்தனை வண்டிடா நீ வருவ? நீ உன் வண்டியில யாராவது கார்த்தி ஏத்திக்கிறியா? என் வண்டியை நான் மட்டும் தான் வருவேன். நீ மட்டும் தான் வருவியா? சினிமா வாயில நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்றேன் பேசக்கூடாது. சரி என்ன சொல்லு. 200 ரூபா வேண்டா, போறதுக்கு மட்டும் 200, வரதுக்கு 400 ரூபா. 400. இங்க இருக்கிற மகாபலிபுரத்துக்கு 200 ரூபாயாடா? அது ஒரு 200 ரூபா போடு. ஓகே அப்புறம் அவ்வளவுதான். மொத்தம் எவ்வளவு வருது? 900 ரூபாய். 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா அழகா போயிட்டு வரலாம்டா. போவீங்க வரீங்களா? அதான் 1000 ரூபாய் எடுத்துட்டு, இன்னும் 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாடா. என்ன ஒன்றரை 1000 ரூபாய் எடுத்துட்டு வா. 1000 எடுத்துட்டு வா. இப்போ உன் வண்டியில யாரை ஏத்திக்கிற? என் வண்டி இல்லையா? கார்த்தி ஏத்திக்கிறியா? அவன் தான் கம்பெனி வரும். என்ன பண்ணுவாங்க? வீலி அடிக்க சொல்லுவாங்க. நான் வேற ஒண்ணு நினைச்சேன். இது அதான் இப்போ நீ உன் வண்டியில கார்த்தி மச்சான், நீ நானே வண்டியில போயிடலாம். நீ தான் வண்டி ஓட்டுற, அரவிந்த் தான் வண்டியில வந்துடும். சரி ஒரு இதான் பிளான் ஓகேவா? ஏ மச்சான் அங்க லாஸ்ட் நேரத்துல இந்த மச்சான் வர முடியல, நைட்டு கொஞ்சம் மாடு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் என்கிட்ட வந்து போன் சொல்லி வெறியாயிடுவான். சரி 8 மணி போயிடலாமா? 8 மணி வச்சா ரேஸ் ஓட்டுவானோ நம்ம அதுதான் வரேன் போவேனன்றேன். போனா பிரச்சனை. ஏய் மலை எடுத்துருவோம், மலை மரியாதை போடும். ஏய் என்ன வந்துரு, அவ்வளவுதான் மச்சான், நான் போயிடலாம் ஓகேவா?